எல்லாரும் என்னமா சாதனை பண்ணாலும் பொம்பளை தான். அதை மறக்க கூடாது. அது மறந்துட்டாங்கன்னா தான் எல்லா ப்ராப்ளமும் வரும். அது மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம இந்தியன் கல்ச்சர் என்ன இருக்கோ அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப எந்த ப்ராப்ளமும் வராது. கிளாமர் அப்படின்ற ஒரு கோட் அது நீங்க நடிக்கும் போது எப்படி இருந்ததுமா? நான் ஆபாசமா எதுவும் தெரியக்கூடாது, நல்ல கௌரவமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் ட்ரெஸ் பண்ணிக்குவேன். அதனால எனக்கு அப்படி ஒரு கேள்வி வரவே இல்லை. நல்லா இருக்கம்மா, எனக்கு ரொம்ப ஆசை கிடையாது. இப்போ இந்த அவார்டு அவ்வளவுதான், நான் கேட்கல, அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்க, அதுலயே தெரியுது. அதனால ரொம்ப ஆசை வச்சுக்கிட்டா நிராசை வரும். அப்படி இல்லைன்னா எல்லாம் நல்லபடியா நடக்கும். அந்த காலத்துல அதிக சம்பளம் வாங்கின ஒரு நடிகைனா அது அபிநய சரஸ்வதி சரோஜாமா தான். நடிகர்களை விட நீங்க அதிகமா சம்பளம் வாங்கினீங்க. அந்த பினான்சியலி நான் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எப்படி இருந்ததுமா? இல்ல அப்படியெல்லாம் நான் நினைக்கல. எனக்கு ப்ரொடியூசர் கொடுத்தாங்க, வாங்கினேன். அதுக்காக ஹீரோ எல்லாரையும் நான் அப்படி இது பண்ணிக்கல. எனக்கு அந்த இதெல்லாம் கிடையாதம்மா. வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமா எடுத்துக்கிறேன், ஒருல என்ன சும்மா ஆயிடுது. அவர் பர்மிஷன் கொடுத்தாரு, நீ நடிக்கல, வீட்டில் சும்மா உட்காரது வேண்டாம், எப்பவுமே பொம்பளைங்க சும்மா உட்காரக்கூடாது, ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கணும், நீ நடிக்கலான்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நான் நடிக்க ஆரம்பிச்சேன். ஸோ நான் ஒன்றும் கேட்கல. ஒரு விழாவில் திலீப் குமார் வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, மிஸ்டர் ஹர்ஷா, இந்த மாதிரி அவங்கள பிக்சர் ஃபீல்டு நிறுத்தாதீங்க, ஷீ இஸ் எ வெரி குட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னாரு. இல்லை நான் நிறுத்த மாட்டேன், அவங்களுக்கு இஷ்டம் இருந்தால் அவங்க நடிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நான் அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கு அப்புறம் நடிச்சேன். நிறைய சிரமங்கள் வந்தது, ஆனா நம்ம சமாளிச்சு ஆகணும். அப்பதான் குழந்தைங்க நல்லபடியா வருவாங்க. அதெல்லாம் நான் ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, எனக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவனே, என்னுடைய வேலையெல்லாம் சரியா நடக்கணும் அப்படின்னு பண்ணேன். இப்ப பசங்க நல்லா இருக்காங்க. பெரியவள கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை இருக்கு. கௌதம் ராமச்சந்திரா பிசினஸ் பண்றாரு. ஒரு நாளைக்கு எவ்வளவு பிஸியா இருந்திருக்கீங்க? ஆமா. எத்தனை மணி நேரம் நீங்க ரொம்ப பிஸியா இருந்திருக்கீங்க? நான் 20 மணி நேரம் பிஸியா இருந்தேன். ஏன்னா 4 படத்துல ஆக்ட் 4 பாஷை படத்துல ஆக்ட் பண்ணணும் இல்லையா, அதனால 20 மணி நேரம் பிஸியா இருப்பேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் குறைச்சிக்கிட்டேன். வீட்டுக்கு கொஞ்சம் 4 மணி நேரம் தான் தூங்குவீங்களா அப்போ? ஆமா. அது பத்தாதுலமா? என்ன பண்றது, எல்லாம் நல்ல படங்கள் ஆக்ட் பண்ணி ஆகணும். எங்கள் வீட்டு பிள்ளை, புதிய பறவை, பறக்கும் பாவை, நிறைய இல்லையா. அப்புறம் பறக்கும் பாவை, அப்புறம் என்னன்னா ஏவிஎம் ப்ரொடக்ஷன், அன்பேவா,